ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஹர்திக் பாண்டியாவெல்லாம் என்னால் நம்ப முடியாது, அதனால் அவர்கிட்ட டீமை ஒப்படைக்க என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ கூட்டத்தில் இப்போ ஹிட்மேன் ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க. பிசிசிஐ கூட்டத்தில் அடுத்த கேப்டன் யார், ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக இருந்து விலகி நீங்கள் ஒரு பிளேயராக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் ரோஹித் சர்மா அதை மறுத்திருக்காரு. இப்போ பாண்டியா கிட்ட எங்கிட்ட என்னால் டீம் கொடுக்க முடியாது, வேற ஒரு நல்ல பிளேயர் கேப்டனாக வர வரைக்கும் நான் தான் தொடர்வேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பேசியிருக்காராம். சமீபத்தில் நடந்த தொடர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹித்துக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா 3 முக்கியமான தொடர்களை நம்ம இழந்திருக்கோம். இலங்கை அணிக்கு எதிராக நம்ம கிரிக்கெட் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு நாள் போட்டி தொடரை பார்த்தீங்கன்னா நம்ம தோத்து படுதோல்வி சந்திச்சோம். அடுத்ததா சொந்த மண்ணில் கிரிக்கெட் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக படுதோல்வியை சந்திச்சோம். 1 இல்லை 2 இல்லை 3 போட்டியிலே நியூசிலாந்து அணி ஜெயிச்சு நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயிட் வாஷ் ஆனது தான் இந்தியா டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போக முடியாமல் தடுத்தது. ஏன்னா அந்த நியூசிலாந்து தொடரில் மட்டும் ஓரளவுக்கு நம்ம நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. இப்போ ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 2 அணிகள் தான் ஃபைனலில் மோத போகிறாங்க. அதேமாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலையும் இந்திய அணிக்கு படுதோல்வி தான் கிடைச்சிது. கடந்த 2 முறையாக பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியாவில் நடக்கிறப்ப நமக்கு தான் வெற்றி கிடைச்சிது, நம்ம தான் ஜெயிச்சோம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியும் கையை விட்டு போயிருச்சு. 3 போட்டியில் தோல்வியை சந்திச்சோம், ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சோம். அது முதல் கேமில் பும்ரா தலைமையில் ஜெயிச்சோம். இதனால பார்த்தீங்கன்னா 5வது கேமில் கடைசி கேமில் ரோஹித் சர்மா ஆட வேணாம் அப்படின்னு கம்பீர் ஓரம் கட்டினாரு. இப்போதைக்கு ரோஹித்துக்கு எதிராக இருக்கிறது கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் ரோஹித்துக்கு இடையே நல்லா ஒத்து போனுச்சு, நல்லா இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. ஏன்னா கம்பீர் ரோஹித்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அவர் விரும்பலை. ரோஹித்தை வெளியில் அனுப்ப தான் பார்க்குறாரு, இல்லைனா கேப்டன் பதவியை பறிக்க பார்க்குறாரு. ஆனால் ரோஹித் சர்மா விடாப்படியா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி டீமில் இருக்காரு. இப்போ இது சம்பந்தமாக தான் பிசிசிஐ கூட்டத்தில் பேசியிருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி பற்றி ரோஹித் சர்மா கிட்ட பேசியிருக்காங்க. இந்திய அணிக்கு தோனிக்கு பிறகு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன் தான் ரோஹித். பட் என்ன இருந்தாலுமே ரோஹிட்டாக இருந்தாலும் தோனியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸில் குறைபாடு ஏற்பட்டுச்சு இல்லை தொடர்ந்து தோல்வியை சந்திச்சோன்னா விமர்சனங்கள் கடுமையாக தான் வரும். அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா கிட்ட நீங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபி கேப்டன்சி பண்ண வேணாம், ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணட்டும், வேணும்னா நீங்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஆடுங்க. T20யில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கட்டும், ODI ஃபார்மெட்டில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கட்டும், டெஸ்ட்டில் நீங்கள் கேப்டனாக இருங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேப்டன்கள் பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப பாண்டியா மேலே எனக்கு என்ன முழு நம்பிக்கை வரல. அவர் நினச்சா ஆடுவார், திடீர்னு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதேமாதிரி அவர் ஆல்ரவுண்டர் பிளேயராக இருக்கிறதுனால அடிக்கடி இன்ஜுரி ஆவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் அவரை நம்பி என்னால் டீமை கொடுக்க முடியாது. வேறு ஒரு பிளேயர்கிட்ட வேணால் கொடுங்க. அதுவும் இப்போ இருக்க பிளேயர்ஸ் கிட்ட யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது, கொஞ்சம் அவங்களாம் ட்ரெயின் ஆகணும். அதனால் அடுத்த நல்ல கேப்டன் வர வரைக்கும் தொடர்ந்து நானே கேப்டன்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பிசிசி கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் இன்னொரு கண்டிஷன் ரோஹித் கிட்ட சொல்லியிருக்காங்க, சாம்பியன் டிராஃபியில் நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம கடந்த முறை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக படுதோல்வியை சந்திச்சிருக்கோம். இந்த முறை பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் ஆட முடியாது அப்படின்னு விடாப்படியாக நம்ம துபாயில் போட்டியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் கப்பை வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை உங்களால் கப்பை வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா அது பாண்டியாவோ வேற யாருக்கிட்ட வேணாலும் நாங்கள் கேப்டன் பொறுப்பு கொடுத்துருவோம், உங்களை நிச்சயமாக தூக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசி கண்டிஷன் போட்டிருக்காங்க. நன்றி.